வணக்கம் மக்களே. நம்ம இங்கே தோட்டத்தில் பார்த்திங்கன்னா விதவிதமான பூச்செடிகளை நம்ம வச்சு வளர்த்துறோம். அதில் ஒவ்வொரு செடிக்குமே ஒவ்வொரு தன்மை இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா பூ வந்தால் அதுலேருந்து வரும் வாசனை நம்ம மனசில் இருக்கிற கவலையெல்லாம் தீர்த்து வைக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம செடியை வளர்க்கும்போது என்ன பண்ணுவோம், அதுலேருந்து களைச்செடிகளை விட்டு விடுவோம். அதில் இருக்கிற புழு பூச்சிக்கெல்லாம் மருந்தடித்து அதை நல்ல பராமரிப்போடு வளர்த்துவோம். கொஞ்சம் அக்கறையும் காட்டுவோம். அதுவும் இல்லாமல் தண்ணி ஊற்றி வளர்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆள் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்மளுக்கு இந்த செடிங்களை ஒவ்வொரு டைமும் பார்க்கும்போதும் நம்மளுடைய செடி நமக்கானது அப்படின்னு சொல்லி ஒரு மன உற்சாகம் அந்த இடத்துல நமக்காகவே வரும். அந்த இடத்துல வார்த்தையே சொல்ல முடியாதுங்க. எப்படி இருக்கும் தெரியுமா? செடியை பார்க்கும்போது, செடியில் இருக்கிற பூவை பார்க்கும்போது அவ்வளோ மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும். நம்ம யாருக்கிட்ட போய் இந்த சந்தோஷத்தை அந்த பூவை பார்த்த உடனே இந்த சந்தோஷத்தை நாம் யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையே அந்த இடத்துல வரும். சூழ்நிலை வராது, பட் சொல்லணுன்ற ஒரு நினைப்பு வரும். நம்மளுக்கு என்ன தான் கஷ்டங்கள் இருந்தாலும், 1000 கஷ்டங்கள் இருந்தாலும், நம்ம வளர்க்குற செடியை பார்க்கும்போது நம்ம பிள்ளைங்க மாதிரி அது அந்த இடத்துல தோணும். அதில் இருக்கிற வாசமும் நம்மளை ஒரு நிமிஷம் திகட்ட வைக்கும். நம்மளுக்கானது இதுதான் அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் வரும். இதில் நம்ம ஒரு ரோஜா செடி, முனிமல் செடி இதெல்லாம் நம்ம வளர்த்துறோம். ஆனால் இன்னும் செடிகள் நிறைய வளர்த்தணும், நிறைய இன்னும் ஃப்ளவர் செடி நல்லா வளர்த்தணும், காய்கறி செடி நிறைய வளர்த்தணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இன்னும் நிறையவே வரும். ஏன்னா அதை வளர்த்துறவங்களுக்கு தான் இன்னும் நிறைய செடி வளர்த்தணும், இன்னும் நிறைய அழகு செடி வளர்த்தணும் அப்படின்ற எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க வளர்த்துறாங்க. இப்போ மாடி தோட்டமும் வளர்த்துறாங்க, கார்டன் இருக்கிறவங்க கார்டன்லேயும் வச்சு வளர்த்துறாங்க. இதில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த பூச்செடியை பாருங்கள். இதில் நம்ம ஒரு விதையை இப்போ நம்ம ஒரு பூவோட விதையை நம்ம முளைக்க போடுறோம். முளைக்க போட்ட உடனே அது என்ன ஆகாது, நம்மளுக்கு ஒரு காயோ கனியோ பூவோ எதுவுமே கொடுக்காது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன ஆகும், அது விதைச்சு அதை முளைக்கிறதுக்கான காலத்தை எடுத்துக்கும். அதுவும் இல்லாமல் காலத்தை எடுத்துக்கொண்டு இப்போ ஒரு பூச்செடிக்கான விதை முளைக்கிறதுக்கு ஒரு 4 நாள் ஆகுதுன்னு வச்சுங்க. அந்த 4 நாள் கழித்து அது என்ன ஆகும், மண்ணிலேருந்து மேலே வெளியே வரும். மண்ணை உடைச்சி கொண்டு வெளியே வரும். அப்போ பார்த்திங்கன்னா அது அதுலேருந்து அந்த முளைப்பு தெரிஞ்சாலே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். நீங்களே வளர்க்கும்போது எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பீங்க. ஒரு பூச்செடி இப்போ ஒரு ரோஜா செடியே நீங்கள் வளர்க்கும்போது ஒரு தொட்டியில் வச்சு வளர்த்துறீங்க. தொட்டியில் வச்சு வளர்க்கும்போது அதுலேருந்து முளைப்பு இல்லைன்னா ஒரு ஏற்கனவே பூ விட்ட செடியை வாங்கிட்டு நீங்கள் நடும்போது அதுலேருந்து புதிய கிளைகள் உருவாகும்போது உங்களுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்குமா இருக்காதா? நீங்களே சொல்லுங்கள். எப்போவுமே நம்மளுக்கு ஒரு பூச்செடியோ காய்ச்செடியோ நம்ம வச்சதுலேருந்து முளைக்கும் போதும் வரக்கூடிய சந்தோஷம் வேறு எதுலையுமே வராது. நம்ம சொந்த பந்தங்கள் கூட நம்மளை விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. ஆனால் நம்ம வச்ச செடியோ மரமோ கொடியோ நம்மளை விட்டு போகாது. நம்ம அதை எப்போவுமே பார்த்துக்கிட்டா அது நம்மளுக்கு தேவையான காய் கனி பூக்கள் அதனுடைய தன்மை மாறாமல் அது நம்மளுக்கு கொடுத்துரும். பலனை நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்காது. என்ன ஒன்று நம்ம பராமரிப்பு பண்ணணும், அவ்வளோதான். அதே மாதிரி தாங்க மனுஷனோட வாழ்க்கையிலையும் நம்ம என்ன தான்
குறைகள் நிறைகள் இருந்தாலும் நம்ம வந்து செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னா அவங்க வந்து ஒரு நாள் வந்து நமக்காக இவங்க இருந்தாங்க அப்படின்ட்டு அவங்களும் வந்து செய்வாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் மேலும் வீடியோக்களை இந்த மாதிரி நிறையா வீடியோக்கள் வந்து உங்களுக்காக நான் எடுத்து போடுறேன். எனக்கு இன்னும் நிறைய மேலும் ஆதரவுகள் கொடுங்க.